அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பனா ஸித்னா இல்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரத்துல் பகரா பாடம் 9 ஆயத் 47 மற்றும் 48. ஆயத் 47. யா பனி சந்ததிகளே, இஸ்ராயிலின் உத்குர் நினைவு கூறுங்கள், நியாமதி என் அருளை, அல்லதி எது, அம்து அருள் புரிந்தேன், அலைக்கும் உங்கள் மீது, வ அன்னி இன்னும் நிச்சயமாக நான், ஃபத்தல்துக்கும் மேன்மைப்படுத்தினேன் உங்களை, அலல் ஆலமீன் விட உலகத்தார்களை விட. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, பனி இஸ்ராயலர்களே நீங்கள் எண்ணி பாருங்க, நினைத்து பாருங்க, நான் உங்களுக்கு புரிந்த அருள்களை எண்ணி பாருங்க. என்னென்ன அருள்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கொடுத்தான், ஸ்பெஷல் ஃபேவர்ஸ் என்னென்ன கொடுத்தான் அப்படின்னா, எல்லா மக்களை விட அவங்கள மேன்மைப்படுத்தியிருக்கான். எப்படி மேன்மைப்படுத்தியிருக்கான் அப்படின்னா, அவங்களிடமிருந்தே தூதர்களை தேர்ந்தெடுத்திருக்கான், அவங்களுக்கு புத்தகங்களை கொடுத்துருக்கான், இருக்கிறதுலையே பெரிய பிளஸ்ஸிங் என்ன, தீனை வழங்கியிருக்கான். அப்போது இது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்திருக்கு. அதை நீங்கள் எண்ணி பாருங்கள் அப்படின்னு, நினைவு கூறுங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அடுத்த ஆயத் 48. வத்தகு இன்னும் அஞ்சுங்கள், யௌமன் ஓர் நாளை, லா தஜிசி பலனளிக்காது, நஃப்சுன் ஓர் ஆத்மா, நஃப்சின் ஓர் ஆன்மாவிற்கு, ஷைஆ ஒன்றையும், வலா யுக்பலு இன்னும் ஏற்கப்படாது, மின்ஹா அதனிடமிருந்து, ஷஃபாஅத்துன் பரிந்துரை, வலா யுஹது இன்னும் வாங்கப்படாது, மின்ஹா அதனிடமிருந்து, அதுலுன் பரிகாரம், வலாஹும் யுன்சரூன் இன்னும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் அல்லாவை அஞ்சுங்க, அந்த நாளை அஞ்சுங்க. எந்த நாள்? மறுமையின் நாளை அஞ்சுங்க. ஏன்னா அந்த நாள் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் பலனளிக்காது. ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவிற்கு பலனளிக்காது. அதே போல் அதுக்கிட்டிருந்து எந்த ஒரு பரிந்துரையும் ஏற்றுக்கப்படாது. மூன்றாவது, அதிலிருந்து எதையுமே வாங்கப்படாது. நீங்கள் ஏதாவது கொடுத்தா அதை வாங்கிட்டு அதற்கு பகரமாக உங்களுக்கு அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்க எந்த ஒரு காசோ பணமோ செல்வமோ எதுவுமே பலனளிக்காது, அது பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. வலாஹும் யுன்சரூன் அப்படின்னா இன்னும் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அதனால் அந்த நாளை நீங்கள் எண்ணி பாருங்கள். அந்த நாள் எப்படி மோசமான நாளாக இருக்கும். ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவிற்கு உதவி செய்யாத, பலனளிக்காத ஒரு நாளாக அமையும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நாள் தீர்ப்பு நாளை குறிக்குது. இந்த நாளில் எந்த ஒரு ஆன்மாவும் பிற ஆன்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்போ இங்கே இந்த துன்யாவில் நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவோம், யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் யாராவது வக்கீல், ஷஃபா, ரெண்டாவது என்னது ஷஃபா, ஏதாவது ஒரு வக்கீல் மாதிரி நமக்கு வாதாடி நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுவும் அந்த பரிந்துரையும் அங்கே இருக்காது. மூணாவது என்ன? பரிகாரம் அப்படின்னா இதற்கு பதிலாக, நம்ம செய்த தவறுக்கு பதிலாக தங்கம், பொற்காசு, வேறு எதையாவது கொடுத்தாவது அந்த தண்டனையிலிருந்து மீட்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதே போல் அங்கே உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அப்போ இந்த 4 விஷயமும் அந்த நாளில் மிகவும் கடுமையாக இருக்கும். யாருனாலையும் தப்பிக்கவும் முடியாது. இதை தான் சூரத்துல் முஃமினூனில் 101வது வசனமாக, சுர் ஊதப்பட்டால் உறவுகள் அறவே இருக்காது அவர்களுக்கு மத்தியில், அந்நாளில் அவர்கள் தங்களுக்குள் விசாரித்து கொள்ளவும் மாட்டார்கள். ஒரு தாய் தன்னுடைய மக்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. தன்னுடைய மகன் யாருன்னே தெரியாமல் திரிவாங்க. எல்லாரும் என்னுடைய நஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த துன்யாவில் எப்படி இருக்கும்? நமக்கு ஒன்றுனா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தாங்காது, பிள்ளைகளுக்கு ஒன்றுனா நமக்கு தாங்காது. யாராவது ரோட்டில் போகிறவங்களுக்கே ஒன்று அப்படின்னாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் அந்த நாளில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவங்கள மட்டுமே, நம்மளுடைய நஃப்ஸ் பாதுகாக்கப்படணுமே அப்படின்னு ஓடக்கூடியவர்களாக இருப்பாங்க.
இதில் என்ன பாடம் நமக்கு இருக்குது, என்ன லெசன் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தீர்ப்பு நாள் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ஒன்று. ஆனால் நம்ம அதை நினச்சி பார்க்குறதில்ல. முத்தக்கீன் அப்படிங்கிறவங்களுடைய பண்பு என்னென்னா, தீர்ப்பு நாளை ரொம்ப 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 கடினமான முறையில் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக அதை நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாவை நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக நம்புவாங்க. ஆனால் நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த துன்யாவை நம்ம ஞாபகம் வச்சுட்டு மறுமையை மறக்கக்கூடியவர்களாக இருக்கோம். அதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஆக்ஷன் செஞ்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட போகிறோம், அல்லாஹ் நம்மளை பார்க்க போகிறான், நம்மளை கொஷின் கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆக்ஷனை, பேச்சை எல்லாவற்றையும் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல் அங்கே ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நேபர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு எது நமக்கு அங்கே வரும் அப்படின்னா, நம்மளுடைய நன்மைகள், நம்மளுடைய ஈமான், நம்ம நல்ல காரியங்கள், நம்மளுடைய தொழுகை, இதெல்லாம் தான் நமக்கு வரப்போகுது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது அப்படின்னா 7 நாளைக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதை ஒரு பாக்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 பக்கம் குட் டீட்ஸும் வச்சுருக்கோம், இல்லை நம்ம சாதாரணமாக வேஸ்ட் பண்ணுற டைமும் இருக்குது அப்படின்னா, அந்த பாக்ஸை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம், வெறும் வேஸ்ட்டை மட்டும் போடுறோமா, எம்டி பாட்டில்ஸாக போடுறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அவதூறு பேசிட்டு சும்மா டைம் இருக்கிறத சீரியல் பார்த்துட்டு அந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம நம்மளுடைய திங்க் பண்ணுறோமா, ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணி ரொம்ப சோகமாக இருக்கோமா, இல்லை சும்மா உட்காந்து வேஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாக்ஸை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பாக்ஸை நற்காரியங்கள் கொண்டு, தொழுகையை கொண்டு, நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகளை கொண்டு, சதக்காவை கொண்டு, பிற முஸ்லீம்கிட்டையோ இல்லை வேறு மதத்தினர்கிட்டையோ நல்ல முறையில் நடந்துக்கிறதுல கொண்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த பாக்ஸை நிரப்பக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த பாக்ஸை திறந்ததும் வெறும் எம்டி பாக்ஸஸாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கை சேதம் பற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். அந்த 24 மணி நேரத்தையும் நம்ம நல்ல முறையில் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த நாள், அந்த தீர்ப்பு நாள் அப்படிங்கிறது மிகவும் பயங்கரமான ஒன்று அப்படிங்கிறத மனசில் வைக்கணும். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்த அருட்களை நம்ம எண்ணி பார்க்கணும். ஏன்னா அதை எண்ணி பார்த்தா தான் அவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவனை பயந்தாதான் நமக்கு அந்த தீர்ப்பு நாளில் பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய நாளாக அமையும். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த வாய்ப்பினை கொடுக்கட்டும் அப்படின்னு துவா செய்வோம். நாளைக்கு வரக்கூடிய ஹியர் ஆஃப்டருக்காக நம்ம இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ்வின் உதவி கொண்டு ஆக்ஷனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நியத்தாக அமையணும். எந்த ஒரு காசாக இருந்தாலும், சதக்கா கொடுக்கறதா இருந்தாலும், எந்த ஒரு நம்மக்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாலும் நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்து அதன் மூலமாக பிறருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். இதோட நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா.